بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களை இவ்வாறான ஒரு ஏற்பாட்டிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டதை போன்றும் சூரத்துல் ஃபாத்திஹா எமது ஒரு மூமினின் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்ற, ஒரு ஆன்மீக ரீதியாக தாக்கத்தை செலுத்துவதற்காக அல்லாஹ்வினால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹா அமைந்து காணப்படுகிறது. அந்த வகையிலே நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுமையாக எங்களுக்கு முடிக்க முடியாவிட்டாலும் கூட முடியுமான சில ஆயத்துக்களுக்கான விளக்கத்தை நாங்கள் அந்த வகையிலே இப்போது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமாக பார்க்கின்ற நேரத்திலே ஆரம்பத்திலே நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் பார்ப்போம். சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு நாங்கள் ஒரு முஃமின் தனது வாழ்க்கையிலே சாதாரணமாக ஃபர்லான தொழுகைகளை மாத்திரம்தான் ஒருத்தர் தொழுகின்றாராயினும் அவர் 17 தடவைகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டி இருக்கின்றதன் காரணமாக சூரத்துல் ஃபாத்திஹாவானது ஒரு முஃமினின் வாழ்க்கையிலே மிக பிரிக்க முடியாத விதத்திலே இணைந்து காணப்படுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் ஏன் அல் குர்ஆனிலே காணப்படுகின்ற சூறாக்களை படிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற போது முஃபஸ்ஸிரீன்களின் விளக்கத்திற்கு ஏற்ப குர்ஆனை நோக்கி ஒரு மோமின் 4 விதமான கடமைப்பாடுகளை கொண்டிருக்கின்றான். ஒன்று, அல் குர்ஆனை நோக்கிய ஒரு மோமினின் முதலாவது கடமைப்பாடு என்னவெனில், அந்த குர்ஆனை ஓதுவதற்கும் வாசிப்பதற்கும் அவன் தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்கு முடியாது இருக்கின்றாயின் கட்டாயமாக அவன் ஓதுவதற்கு பழகுதல் வேண்டும். இரண்டாவது, அல் குர்ஆனை நோக்கிய மோமினின் இரண்டாவது கடமையாக, தான் ஓதுவதற்கு முடியும் என்றிருந்தால் இரண்டாவது அல் குர்ஆனிய கருத்துக்களை அவன் விளங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல் குர்ஆனை படிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அது அல் முஃமினிடம் காணப்பட வேண்டுமான இரண்டாவது கடமையாக நாங்கள் காண்கின்றோம். மூன்றாவது அல் குர்ஆனை நோக்கிய ஒரு முஃமினின் கடமையாக என்னவெனில், தான் படித்த தான் விளங்கிய கருத்துக்களை தனது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற வேலையை ஒரு முஃமின் செய்ய வேண்டும் என்பது முஃமினின் மூன்றாவது கடமையாகும். நான்காவது குர்ஆனை நோக்கி ஒரு முஃமினின் கடமையாக, கட்டாயமாக அவன் ஓதுகின்றான், குர்ஆனை படிக்கின்றான், படித்த விடயங்களை தனது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு மோமினுக்கு நான்காவது கடமையாக அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு அற்குர்ஆனிய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்ற அந்த நான்காவது கடமை காணப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் முதலாவது இந்த மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கின்ற பெரும்பாலான சகோதரிகளை பொறுத்தவரையிலே நான் நினைக்கின்றேன், முதலாவது குர்ஆனிய கடமையை பொறுத்தவரை, குர்ஆனின் பாலான முதலாவது கடமையை பொறுத்தவரையிலே அவர்கள் அதிலே பூரணமாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணமாக குர்ஆனை வாசிப்பதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு எங்களுக்கு முடியும் என்றிருந்தால் அது அல்ஹம்துலில்லாஹ் எங்களை முதலாவது கடமையை நாங்கள் பூர்ணப்படுத்தியவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று இரண்டாவது கடமையான அந்த குர்ஆனிய கருத்துக்களை படிக்க வேண்டும் என்பதிலே தான் எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் இன்னும் கூடுதலான சில முயற்சிகளை செய்ய வேண்டும். எனவே அந்த கருத்துக்கு ஏற்ப இன்று நாங்கள் முயற்சிக்கின்ற விடயம் என்னவெனில், அல் குர்ஆனின ஒரு முக்கிய சூறாவாக அமைந்து காணப்படுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் இன்று சுமாராக எங்களுக்கு முடியுமான விதத்திலே முதலிலே ஒரு 2-3 ஆயத்துக்களுக்கான விளக்கத்தை நாங்கள் படிப்பதற்கு தயாராகும். அந்த வகையிலே முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பல்வேறு பெயர்களை நாங்கள் காணலாம். எங்களுக்கு அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் காணப்படுகின்றது. சாதாரணமான ஒரு அடிப்படையான ஒரு அறிவது 114 சூறாக்களிலே 114 சூறாக்களையும் 2 விதங்களிலே பிரித்து பார்ப்பார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். ஒன்று, தர்தீபு திலாவா என்று ஒரு பகுதியும், தர்தீபு திலாவா என்று பார்க்கின்ற நேரத்திலே குர்ஆனிலே நாங்கள் ஓதுகின்ற விதத்திலே சூறாக்கள் அமைய பெற்றிருக்கின்றன. அதே போன்று தர்தீபு நுசூல் என்று பார்க்கின்ற நேரத்தில் குர்ஆன் இறங்கப்படுகின்ற நேரத்தில் எவ்வாறு முதல் சூறா எது இறங்கப்பட்டது, 2ஆம் சூறா எது இறங்கப்பட்டதோ அதற்கு ஏற்ப நாங்கள் பார்க்க முடியும். இந்த வகையில் முதலாவது தர்தீபு திலாவா அடிப்படையை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே முதலாவது அல் குர்ஆனிலே அமையப்பட்டிருக்கின்ற சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹா அமைந்து காணப்படுகிறது. எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் குர்ஆனை முதலாவது
முதலாவது எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே சூரத்துல் பக்ராவுக்கு முன்னால் அமைந்து காணப்படுகின்ற சூறாவாக சூரத்துல் ஃபாத்தியாவை நாங்கள் காண்கின்றோம். நாங்கள் இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கான பல்வேறு விதங்களிலே அது முக்கியமாகின்றது என்றதன் காரணமாக முஃபஸ்ஸிரீன்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு விளக்கம் கூறுவதற்கு ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு இருக்கின்ற பேர்களை பல்வேறு விதமாக தொகுத்திருக்கின்றன. அந்த வகையிலே அந்த பேர்கள் என்ன கருத்துக்களை சொல்கின்றது என்பதை சம்பந்தமாக ஒரு சுருக்கமாக பார்க்கின்ற நேரத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முதலாவது பேரா சூரத்துல் ஹம்த். ஏனெனில் சூரத்துல் ஹம்து என்று சொல்லப்படுகிறது. அல் ஹம்து என்று அந்த சூரா ஆரம்பிக்கின்றதன் காரணமாக நாங்கள் சூரத்துல் ஹம்து என்று சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு ஒரு பெயரை சொல்கின்றோம். இரண்டாவது சூரத்துல் ஃபாத்தியாவுக்கான ஒரு பெயராக குர்ஆனினது தாய் என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கு கொண்டிருக்கின்ற அந்த 7 வசனங்களும் அர்த்தமிக்கதாகவும் அடிப்படையாகவும் இருக்கின்றதன் காரணமாக குர்ஆனுக்கான ஒரு நுழைவாயிலை கொடுக்கின்ற விதத்திலே அமைந்திருக்கின்றதன் காரணமாக அதற்கு உம்முல் குர்ஆன் என்ற இரண்டாவது பெயரை நாங்கள் காண்கின்றோம். மூன்றாவது ஒரு பெயராக உம்முல் கிதாப், அல் குர்ஆனினது தாயாக சூரத்துல் ஃபாத்திஹா காணப்படுகின்றது. அதே போன்று இன்னொரு பெயராக மிக முக்கியமான ஒரு பெயராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சபூல் மசானியை தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ்வினால் கூறப்படுகின்ற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹா காணப்படும். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சபூல் மசானி என்று பெயர் வைக்கப்படுவதற்கான பல காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட அது 7 பொக்கிஷங்களை கொண்டமைந்திருக்கின்றதன் காரணமாக 7 ஆயத்துக்களும் 7 பொக்கிஷங்களாக அவைகள் இருக்கின்றதன் காரணமாக நாங்கள் அதனை சபூல் மசானி என்று இன்னொரு பெயரை கொண்டும் அழைக்கின்றோம். அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹா கொண்டிருக்கின்ற கருத்துக்களையும் அது கொண்டிருக்கின்ற விடயங்களையும் பார்க்கின்ற நேரத்தில் அதற்கு அல் காஃபியா அஷாஃபியா என்ற பெயர்களை கொண்டும் சூரத்துல் ஃபாத்திஹா காணப்படுகிறது. அது அனைத்தையும் கொண்டிருக்கின்ற நோய் நிவாரணை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகளை இந்த சூரத்துல் ஃபாத்திஹா கொண்டிருக்கின்றதன் காரணமாக அஷாஃபியா அல் காஃபியா என்ற பெயர்களை கொண்டும் சூரத்துல் ஃபாத்திஹா அழைக்கப்படுகின்றதை நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹாவினது முதலாவது ஆயத்தான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ஆயத்தை நாங்கள் இப்பொழுது அது என்ன கருத்தை குறிப்பிடுகின்றது என்பதை நாங்கள் விளங்குவதற்கு முயற்சிப்போம். ஆரம்பத்தில் நாங்கள் பி இஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு பிஸ்மில்லா, அப்ப நாங்கள் அதை சேர்த்து வாசிக்கிற நேரத்துல பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன் என்று இதனை மொழிபெயர்த்தாலும் அந்த அல்லாஹ் என்ற அந்த பெயரை அல்லாஹ் தாலா அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று இன்னும் ரெண்டு மிக முக்கியமான அல்லாஹுக்கு விருப்பமான பெயர்களை கொண்டு ரஹ்மான் அர் ரஹீம் என்ற பெயர்களானால் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ளணுமான ஒரு மிக முக்கியமான விடயம் காணப்படுகின்றது. நாங்கள் சூரா தஃசீரை படிக்கின்றோம் என்ற வகையிலே, படிப்பதற்கான முயற்சிக்கின்றோம் என்ற வகையிலே நாங்கள் இந்த விடயத்தை நீங்கள் இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பின்னர் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். குர்ஆனிலே காணப்படுகின்ற சூறாக்களிலே எல்லா சூறாக்களிலும் குர்ஆனிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஆயத் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சூறாக்களிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஆயத்தில் பதிக்கப்பட்டு என்றாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆயத்தானது அதற்கு நம்பர் முதலாவது ஆயத்துக்கு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். எனவே நாங்கள் விளங்கிக் கொள்ளணுமான முதலாவது விஷயம் என்ன, சூரத்துல் பக்ரால் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சூரத்துல் பக்ரால் இருக்கின்ற முதலாம் ஆயத்துக்கு நம்பர் இல்லை. அதே போன்று சூரத்து ஆல இம்ரானை எடுத்து பார்த்தா சூரா ஆல இம்ரானினது ஆயத்துக்கும் நம்பர் போட்டில்லை. ஆனா சூரத்துல் ஃபாத்திஹால வருகின்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ஆயத்துக்கு முதலாவது ஆயத்து நம்பர் போட்டிருக்கிறத நாங்கள் காணணும். அப்படின்னா மீனிங் என்ன என்னென்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவினது ஒரு ஆயத்தாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கருத்தில் கொள்ளப்படுகின்றது என்பதுதான் அதனது அடிப்படையான விஷயம். எனவே 7 ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தாக சூரத்துல் ஃபாத்திஹாவில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று காணப்படுகிறது. எனவே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற நேரத்தில்
எங்களுக்கு பலர் வந்து பல்வேறு விதங்களில் அனுபவங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் வெளிநாடுகளிலே அல்லது வேறு வேறு பிரதேசங்களிலே இருக்கின்ற நேரத்திலே சில சந்தர்ப்பங்களிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இரண்டாம் ஆயத்திலிருந்து ஓதுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உணர்ந்திருப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு டவுட் ஒன்று வரலாம். அப்ப ஏன் அவர்கள் சூரத்துல் ஃபாத்தியாவின் முதலாவது ஆயத்தாக கொள்ளப்படுகின்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதை ஓதுவது இல்லையா என்ற ஒரு கருத்து வரலாம். ஆனால் அவ்வாறு அல்லாது அவர்கள் ஓதுகின்ற நேரத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவை இரகசியமாக ஓதலாம் அல்லது அதை சத்தமிட்டு ஓதலாம் என்ற இரண்டு நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த விதத்திலே தான் சூரத்துல் ஃபாத்திஹா இரண்டு விதத்திலே ஓதப்படுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவில் காணப்படுகின்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இரண்டு விதத்திலே ஓதப்படுகின்றது. ஒன்று இரகசியமாக ஓத முடியும் அல்லது அதனை சத்தமாக ஓத முடியும். அவ்வாறு இரகசியமாக ஓதுதல் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதை தவிர பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஓதாமல் இருக்க முடியாது. ஓதாமல் இருந்தால் அந்த சூறாவை பூரணப்படுத்தியவர்களாக ஆக மாட்டோம் என்ற கருத்தை நாங்கள் முன் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். எனவே நாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த சூறாவிலே நாங்கள் இப்போது முதலாவது அந்த கருத்தை நாங்கள் விளங்கினோம். இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த பகுதிக்கு நாங்கள் போகிற நேரத்தில் இப்படியான விடயம் ஒன்று எங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சம்பந்தமாக பேசுகின்ற நேரத்தில் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். நபி அவங்க சொன்னாங்க, எந்த விடயங்களும் அல்லாவின் பெயரை கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லது திக்ருல்லா இல்லாமல் ஆரம்பிக்கப்படுகின்ற விடயங்கள் அனைத்தும் இடைநடுவிலே நின்றுவிடும், பூரணம் அடையாது. ஒரு விடயம் பூரணம் அடைய வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை தான் சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு குறிப்பிடுகின்ற முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற ஆயத்தை கொண்டு உங்களது வேலைகள் அனைத்தையும் ஆரம்பியுங்கள் என்ற படிப்பினையை சூரத்துல் ஃபாத்திஹாவின் முதலாவது பிஸ்மில்லா என்று அமைந்திருக்கின்றதன் காரணமாக அது எங்களுக்கு காட்டி தருது. அப்ப என்னண்டா, எமது வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கின்ற எல்லா விடயங்களையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஆயத்தை கொண்டு பிஸ்மில்லான்னு தொடங்குறோம். ஒரு காலையில் ஒரு வேலையை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோமா, பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கணும். அதே போன்று படிப்பை ஆரம்பிக்க போகின்றோமா, பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கணும். அவ்வாறு ஆரம்பிக்காமல் ஆரம்பிக்கின்ற விடயங்கள் பூரணமடையாது, அது இடைநடுவிலே நின்றுவிடும். எனவே அவ்வாறான ஒரு பாடத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற பாரிய ஒரு உண்மையை, பாரிய ஒரு பாடத்தை தான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அமைவதன் காரணமாக அது எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த வாழ்க்கையிலே நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் எந்த புதிய விடயங்களை ஆரம்பிக்கிற நேரத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் காண்கின்றோம் வரலாற்றிலே நாங்கள் காண்கின்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பலை கட்டியது போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ராஹா வ முர்சாஹா, நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன, நீங்க அந்த கப்பல்ல ஏறுங்க, அந்த கப்பல் போறதும் அது தரித்து நிற்பதும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டே ஆரம்பம். எனவே நீங்க அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நீங்கள் அந்த கப்பலுக்குள் ஏறுங்கள் என்று அல்லாஹ் தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டதை காண்கின்றோம். எனவே நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்ன பிஸ்மில்லாவை சொல்லுங்க. அதே போன்று நாங்கள் காண்கின்றோம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபா நாட்டினது இளவரசிக்கு கடிதம் எழுதுகின்ற நேரத்திலே அந்த கடிதத்திலே அவர் ஆரம்பிக்கின்ற அந்த ஆரம்ப கடிதத்தின் முதலாம் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்தார். அது குர்ஆன்ல வருகின்ற நாங்கள் சூரா நம்ல ஓதுகின்ற 30-31 வசனங்களை காண்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா தாலு அலைய வ ஆத்தூனி முஸ்லிமீன், நீங்க பெருமைப்படாம என்கிட்ட முஸ்லீம் ஆகி வந்துடுங்கோ என்று சபா நாட்டின் இளவரசிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதி அந்த கடிதத்திலே முதலாவது பிஸ்மில்லாவை இட்டுத்தான் அவர் எழுதியிருக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். அல்லாஹ் தாலா எனவே நாங்கள் எடுக்கணுமான மிக முக்கியமான வாழ்க்கைக்கான படிப்பினை, எமது வாழ்க்கையிலே எந்த விடயங்களை செய்கின்ற போதிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை நாங்கள் கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த உன்னத படிப்பினையை எங்களுக்கு அதிலே எடுக்க முடியும்.
நாங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற ஏன் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று நாங்க பார்க்கிற நேரத்துல பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதன் மூலம் அல்லாஹு தாலா மூன்று விதங்களிலே தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதிலே அல்லாஹு தாலா அந்த பஸ்மலாவுக்குள்ளே அந்த பிஸ்மில்லாஹுக்குள்ளாலே தன்னை மூன்று விதங்களிலே அறிமுகப்படுத்தினான். ஒன்று அல்லாஹு தாலா அல்லாஹ் என்ற சொல்லின் மூலம் அறிமுகமாகின்றார். அல்லாஹ் பிஸ்மில்லா அல்லாஹ் என்ற சொல் அங்க காணப்படுகின்றது. அது அல்லாஹ்வை நாங்கள் லஃபுல் ஜலாலா என்று குறிக்கின்றோம். மிக உயர்ந்தரமான ஒரு லஃபுலாக அந்த அல்லாஹ் என்ற சொல் இருக்கிறது. அல்லாஹ் தன்னை அந்த உயரிய தனது பெயரை அல்லாஹ் என்று குறிப்பிடுவதன் மூலம் லஃபுல் ஜலாலாவின் மூலம் அறிமுகப்படுத்தினார். அதே போன்று அல்லாஹு தாலா தன்னை ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும், ரஹீம என்ற சொல்லிலிருந்து பிரிந்து வந்த ரெண்டு சொற்களாக ரெண்டு பெயர்களாக அல்லாஹு தாலா ரஹ்மான் என்றதையும் ரஹீமாகவும் தன்னை அறிமுகப்படுத்தினார். ஒன்று அல்லாஹ் தன்னை அல்லாஹ் என்று லஃபுல் ஜலாலாவினோட பிஸ்மில்லாவோட அறிமுகப்படுத்துகின்றான். அதே போன்று இரண்டாவது அறிமுகப்படுத்துகின்றான் ரஹ்மான் என்ற சொல்லின் மூலம் அறிமுகப்படுத்தினார். ரஹ்மான் என்ற சொல்லுக்கு எப்படின்னா வசியத் ரஹ்மத் ஹுக்குல்ல செய், அல்லாஹ்வினது ரஹ்மத்தானது உலகத்துல காணப்படுகின்ற எல்லோருக்கும் பறந்து விரிந்து காணப்படுகின்றது. அவன் உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள், ஏற்காதவர்கள், மிருகங்கள், அதே போன்று உலகத்தில் இருக்கின்ற ஏனைய பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள் போன்ற எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வின் ரஹ்மத்து பறந்து விரிந்திருக்கின்றது என்ற அந்த விடயத்தை சூரத்து ரஹ்மான் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தன்னை அறிமுகப்படுத்த. இரண்டாவது அல்லாஹ் தாலா தன்னை அறிமுகப்படுத்துகின்றதுக்கான இரண்டாவது பேர் எப்படி வைக்கிறான் என்றால் அர் ரஹீம். ரஹீம் என்று அறிமுகப்படுது. ரஹீம் என்று குறிப்பிடுகின்ற நேரத்திலே அது வந்து கஸ்ரத்துர் ரஹ்மா எழுத்து பிழை ஒன்றினாங்க. கஸ்ரத்துர் ரஹ்மதி அல்லாஹ்வின் அதிகமான அல்லாஹ் தனது ரஹ்மத்தை அதிகமாக சொல்லியிருக்கின்றான். ரஹீம்னா இரக்கம். அது குறிப்பாக சில முஃபஸ்ஸிரீன்களின் கருத்துப்படி அது முஃமின்களுக்கு மட்டும் அல்லது தான் விரும்பியவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா விசேஷமாக கொடுக்கின்ற ரஹ்மத்தை கொண்டிருக்கின்றார். எப்படியோ நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த சொல் அல்லாஹ் அல்லாஹ்வின் பெயரால் ரஹ்மானும் ரஹீமுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் என்ற அந்த உயர்ந்த அந்த கருத்தை எங்களுக்கு சொல்லித்தரும். எனவே நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவின் முதலாம் ஆயத்தை போது பார்த்து முடிச்சோம். முதலாம் ஆயத்தை என்ன சொல்லுது உண்டா? எமது வாழ்க்கையின் ஆரம்பிக்கின்ற எல்லா விடயங்களையும் நாங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு அல் குர்ஆனிலே முன்னைய நபிமார்களுக்கு அது செய்யுமாறு சொல்லியிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா தனது தூதருக்கும் நீங்கள் எல்லா விடயங்களையும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமை கொண்டே ஆரம்பியுங்கள், உங்கள் விடயங்கள் வெற்றி பெற வேண்டுமாயின் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமை கொண்டு ஆரம்பியுங்கள் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றது காணும். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவின் முதல் ஆயத்தை 7 ஆயத்துக்களிலே முதலாம் ஆயத்தாக கொள்ளப்படுகின்ற முதலாம் ஆயத்தை முடியும். இதை ஒரு தகவலுக்காக நான் பார்ப்போம். அல் குர்ஆன்ல ரஹ்மான் அர் ரஹீம் என்று இரண்டு சொற்களையும் ஒன்றாக அல்லாஹு தாலா தனது ரஹ்மான் அர் ரஹீம் என்ற அந்த பெயரை 5 தடவைகளிலும், ரஹ்மான் என்ற பெயரை தனியாக 52 தடவைகளிலும், ரஹீமை 94 தடவைகளிலும் குறிப்பிடுவதன் மூலம் தன்னை அல்லாஹ் அவ்வாறு ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் அறிமுகப்படுத்துகின்றதை நாங்கள் காண்போம். நாங்கள் இப்போது சூரத்துல் ஃபாத்திஹாவினது இரண்டாவது வசனத்துக்கு நாங்கள் செல்வோம். முதலாம் வசனம் முடிஞ்சு நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவினது இரண்டாம் வசனத்துக்கு சொல்வோம். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இரண்டாம் வசனம் பாருங்க. இரண்டாம் வசனம் ஆரம்பிக்கின்றது அல்ஹம்து. அல்ஹம்து அல்ஹம்து என்று ஆரம்பிக்கின்றதன் காரணமாக, இரண்டாம் வசனம் அல்ஹம்து என்று ஆரம்பிக்கின்றதன் காரணமாக அலிஃப்லாம் என்று அந்த சொல் அது என்ன சொல்லுதுண்டா, உலகத்துல காணப்படுகின்ற எல்லா விதமான புகழ்களும், இகழ்களின்றி எல்லா விதமான புகழ்களும் யாருக்கு சொந்தமானது என்றால் அல்லாஹுக்கு சொந்தமானது. ஏன் அல்லாஹுக்கு எல்லா விதமான புகழ்களுக்கும் சொந்தமானவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்றால், அல்லாஹ் தன்னை அவன் அழகானவன்,
அவன் உயர்ந்தவன், அல்லாஹ் பூரணமானவன், இப்படியான எல்லா விடயங்களிலும் குறைகள் அற்றவன். அப்படி பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தான் உலகத்திலே புகழ்வதற்கு மிகவும் தகுதியானவன். அவன் எப்படின்னா, அவன் தன்னகத்தே உள்ரீதியாகவும் வெளிரீதியாகவும் அருள்களை சுவைந்திருக்கின்றதன் காரணம், அருள்களை கொண்டிருக்கின்றதன் காரணமாக அவன் நன்றி செலுத்துவதற்கு ஏனையவர்களால் நன்றி செலுத்துவதற்கு ஏனையவர்களால் புகழப்படுவதற்கு தகுதியான ஒருவன் இருக்கின்றானாயின் அவன் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கின்றான் என்ற அந்த பெரிய உண்மையை தான் அல்ஹம்து என்ற சொல், அல்ஹம்து என்ற சொல் குறிப்பிடுகிறது. எனவே அல்ஹம்து என்ற சொல் என்றால் நான் சொல்லும் அல் ஜின்ஸ் என்று, அல்ஹம்து புகழ்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற எல்லா விதமான புகழ்களும் யாருக்கு இருக்கும் என்றால் அல்லாஹுக்கு வரும். ஏன் நியாயம் ஒன்று இருக்குது, அல்லாஹுக்கு புகழால் அனைத்தும் இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அல்லாஹ் எல்லா விதமான அருட்கொடைகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்றான். எனவே அல்லாஹுக்கு அந்த புகழ் காணப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபல் அல்ஹம்துலில்லாஹி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வைசாக் என்று சூரா இப்ராஹிம்ல நாங்கள் 39வது வசனத்தை காண்றோம். ரைட், நாங்கள் அல்ஹம்து என்ற சொல் இப்போ எனக்கு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுக்குத்தான் புகழ்கள் அனைத்தும் இருக்கிறது. அப்ப அந்த இரண்டாம் சூரத்துல் ஃபாத்திஹாவின் இரண்டாம் ஆயத்திலே அல்ஹம்துலில்லா என்ற இரண்டாம் ஆயத்திலே முதலாம் பகுதி முடிச்சு. ஏன் அல்லாஹு தாலா அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு சொல்றான் ரப்புல் ஆலமீன். ஒரு காரணத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சாட்டுகிறான். புகழ்கள் அனைத்தும் அல்லாஹுக்கு தான் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணம் ஒன்றாக அவன் தன்னை ரப்புல் ஆலமீன் என்று குறிப்பிடுகின்றான். ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்றால் உலகத்தார்களின் இரட்சகன். அல்லாஹ் உலகத்தார்களின் இரட்சகன், உலகத்தார்களின் இரட்சகன். ரப்புல் ஆலமீனை நான் பார்க்கும் ரப்புல் ஆலமீன் உலகத்தார்களின் இரட்சகன் என்றால் சரி, உலகத்தார்களின் இரட்சகன் என்பது எங்களுக்கு ரெண்டு வசனங்கள், ரெண்டு கருத்துக்களை உலகத்தார்களின் இரட்சகன் என்ற சொல்ல பார்க்கலாம். ஒன்று, உலகத்தில் காணப்படுகின்ற நாம் காண்றோம் பிரபஞ்சத்திலே காணப்படுகின்ற உலகங்கள், பல உலகங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். உதாரணமாக வான் உலகம் காணப்படுகின்றது, அதே போன்று கடல் உலகம் காணப்படுகிறது, அதே போன்று மிருக உலகங்கள் காணப்படுகின்றன, பறவை உலகங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று ரப்பு, அதை நாங்கள் ரப்பு சமாவாதி வல் அர்வம பைனஹுமா, வானங்கள் பூமியினது இரட்சகன், அவைகளுக்கு மத்தியிலே காணப்படுகின்ற பல்வேறு வகையான படைப்புகள் காணப்படும், அவைகள் அனைத்தினதும் இரட்சகனாக அல்லாஹ் தாலா காணப்படும். அதே போன்று ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப், வடக்கு கிழக்கு போன்ற எல்லா பிரதேசங்களினதும் இரட்சகனாக, அவைகளுக்கு உள்ளால் இருக்கின்ற விடயங்கள் அனைத்துக்குமான பிரபஞ்சத்தின் இரட்சகனாக, பிரபஞ்சத்துக்கு சொந்தக்காரன் யார் என்றால் அல்லாஹ்வாக காணப்படுகின்றான். எனவே ரப்புல் ஆலமீன், உலகத்தார்கள் பலர் காணப்படுகிறார்கள். அவ்வாறான உலகத்தார்கள் பலர். முதலாவது அல் குர்ஆன் ரப்புல் ஆலமீன் முதலாம் கருத்து என்னதென்றால், பிரபஞ்சத்தில் காணப்படுகின்ற உலகங்கள், அது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவர உலகங்கள், விலங்குலகங்கள், அது போன்று பூமி வானம் போன்ற எல்லா விதமான அமைப்பிலும் அல்லாஹு தாலா தான் பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹு தாலா அதற்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்ற விதத்திலே நாங்கள் அதனை காணுகிறோம். இரண்டாவது, ரப்புல் ஆலமீன் மாதிரி, ரப்புல் ஆலமீன் முதலாவது கருத்து நாங்கள் பிரபஞ்சத்தில் காணப்படுகின்ற உலகங்கள் என்ற மாதிரி. இரண்டாவது, அல்லாஹு தாலா பகுத்தறிவுள்ள மனித சமூகங்கள் என இரட்சகனாக காணப்படுகிறார். குல்லுல் உகலா வல் முகல்லஃபின் ஃபில் ஹல்க், உலகத்தில் காணப்படுகின்ற யோசிக்கின்ற சிந்தனையை கொடுத்திருக்கின்ற மனிதர்களுக்கான இரட்சகன், மனிதர்களின் ரப்பாக, மனிதர்களின் இறைவனாக அல்லாஹ் காணப்படுகின்றான். எனவே ரப்புல் அல்ஹோப் அப்படி அதை நாங்கள் காண்றோம் சூரத்துல் ஃபுர்கான்ல, தபாரக்கல்லதி நஸல் அல் ஃபுர்கான் அலா அப்திஹில் யகூன லில் ஆலமீன் நஸீரா. அல்லாஹ் தாலா இந்த அல் குர்ஆனை இறக்கி இருக்கின்ற அந்த தன அடியார்கள் மீது எப்படின்னா, அவர் அல்லாஹ் அந்த தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்தாருக்குமான அச்சமூட்டி எச்சரிக்கை. இப்ப நாங்க அங்கின பார்த்த ரப்புல் ஆலமீன் என்பதற்கு ரெண்டு கருத்துக்களை பார்த்தோம். ஒன்று, உலகத்தில் காணப்படுகின்ற கைரு உக்கலாக்களாக காணப்படுகின்ற, அதாவது மிருக உலகங்கள், தாவர உலகங்கள், ஏனைய உலகங்களுக்கு சொந்தக்காரன், அதற்கு மில்கியா யாரிடம் காணப்படுகின்றது என்றால் அல்லாஹ்விடம் காணப்படுகின்றது. எனவே அல்லாஹ் அந்த உலகங்களுக்கு இரட்சகன். இரண்டாவது நாங்க பார்க்கிறோம், அல்லாஹு தாலா உலகத்துல காணப்படுகின்ற பகுத்தறிவுள்ள மனிதர்கள் காணப்படுகிறார்கள். அந்த மனிதர்களினது சொந்தக்காரன் யாராக
இருக்கின்றான் என்றால் அல்லாஹ்வாக காணப்படுகின்றான் என்ற அந்த கருத்தை ரெண்டு ரெண்டு ரெண்டாவது காரணத்தில் நான் பார்ப்போம். எனவே ரப்புல் ஆலமீன் அல்ஹம்து புகழ்கள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹுக்கு காணப்படுகின்றது. அந்த அல்லாஹுக்கு காணப்படுவதற்கான காரணம் என்னண்டா ரப்புல் ஆலமீன். அப்ப நாங்க இப்ப நாங்க அல்ஹம்துலில்லாஹ் 2 ஆயத்துக்களை நாங்க படிக்கிறோம். முதலாம் ஆயத்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அதுக்கான கருத்து பார்த்தோம். அது எங்களுக்கு வாழ்க்கையில தருகின்ற படிப்பினை என்ன என்பது சென்ற வாழ்க்கையில எமது அன்றாட வாழ்க்கையிலே எந்த வீரியத்தை ஆரம்பிக்க நேரத்தில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற சொல்லை நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற அந்த கருத்தை தருகிறது. அதே போன்று 2ஆம் ஆயத்திலே நாங்கள் கண்ட அல்ஹம்துலில்லாஹ் புகழ்கள் அனைத்தும் அல்லாஹுக்குத்தான் காணப்படுகின்றது. ஏன் அல்லாஹுக்கு புகழ்கள் அனைத்தும் காணப்படுகின்றது என்றால் அதற்கான காரணத்தையும் அந்த 2ஆம் ஆயத்திலே 2வது பகுதியை நாம் காண்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன். அவன் ரப்புல் ஆலமீனாக காணப்படுகின்றான். முழு உலகத்துக்குமான ஓனராக முழு உலகத்தையும் இயக்குவதற்கு சொந்த படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகனாக அல்லாஹ் காணப்படுகின்றான். எனவே அவனுக்கு தான் உலகத்துல காணப்படுகிற புகழல் அனைத்தும் இருக்க வேண்டும். உலகத்திலே பல்வேறு விதங்களிலே பல்வேறு புகழல் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு புகழ் இருப்பதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால் அந்த உலகத்துக்கு சொந்தக்காரனாக நிர்வகிக்கின்றவனாக இருக்கின்றான். அது 2 அமைப்புல பார்த்தோம். ஒன்று உலகத்தில் காணப்படுகின்ற பகுத்தறிவில்லாத உலகத்தின் படைப்புகள் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் இருக்கின்றான். 2வது உலகத்திலே காணப்படுகின்ற மனித ஜீவராசிகள் அனைவருக்கும் அல்லாஹ் தான் சொந்தமானவனாக இருக்கின்றான் என்பதன் காரணமாக அவனுக்குத்தான் புகழல் அனைத்தும் என்ற அந்த கருத்தை நாங்கள் விளங்குகின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன் எமது அந்த காலத்துக்குள்ளாலே இந்த 2 ஆயத்துக்களுக்குமான தஃசீரை நாங்கள் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் எஞ்சிருக்கின்ற 5 ஆயத்துக்களுக்கும் நாங்கள் அறிமுகம் இப்போ நாங்கள் படிக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா படித்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் எஞ்சிருக்கின்ற 5 ஆயத்துக்களும் என்ன கருத்துக்களை கொடுக்கின்றது என்று சம்பந்தமாக இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்ப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.